மதராசி சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் எழுதி இயக்கியிருக்காரு. அனிருத் அவர்கள் பாத்தீங்கன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு. வித்யூ ஜமால் வந்து இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வில்லனிஷம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து நல்லா இருக்கா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரிய டேரக்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நல்லா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தக் லைஃப் கூலி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் பெரிய டேரக்டரா சரி இருந்துட்டு போட்டு. அப்படி இருக்கும்போது முருகதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா லெஜண்டரி டேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ரமணாவா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், கத்தியா இருக்கட்டும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க படங்களை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் படங்களை வந்து கொடுத்திருக்காரு. இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காரு, ஒரு எச்சரிக்கையை சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜெயிச்சாரா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அமைதியா இருக்க தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள வந்து 3 லாரி நிறைய, அது கண்டெய்னர் நிறைய பாத்தீங்கன்னா கன்ஸ் வந்து இறங்குது. அது வந்து எண்ணெயில இருந்து தடுக்க போறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மேனனும் பாத்தீங்கன்னா அவரோட பையன் வந்து விக்ராந்த் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஒரு இன்சிடென்ட் மூலியமா உள்ள வராரு. அந்த கும்பல்கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு வராம எப்படி தடுத்தாங்களா இல்லையா, சிவகார்த்திகேயன் லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு, அது மூலியமா என்னென்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறாரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மென்டல் டிசார்டர், ஒரு பைத்திய மாதிரியான கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தோம். சபீரும் நம்ம வித்யூ ஜமால் தான் பாத்தீங்கன்னா வில்லனா பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து எப்படி வந்து மக்களை காப்பாத்துனாங்க, கன்ஸ் போகாம எப்படி தடுத்தாங்க அப்படின்ற ஒரு கதையை நோக்கிதான் அது நகருது. படமா பார்க்கும்போது இந்த கதை வந்து என்னமோ சொல்ல வருதுடா, எச்சரிக்கையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் நம்பி உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஏமாந்து போயிருவீங்க அப்படின்னு தான் சொல்லும். எல்லாரும் சொன்னாங்க இந்த படம் என்ன ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு ஆக்ஷனா இருக்கு, ரத்தமும் சதயமா இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு முருகதாஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அது கோரா இருக்காது, லவ் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஆக்ஷனும் இருக்கும், பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ஓப்பனிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா சதக் ஜுதக் சதக் புஜக் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கே ஒழியே எல்லா இடத்துலயும் ரத்தமும் சதையுமா தான் போயிட்டு இருக்கே ஒழிய எந்த இடத்துலயும் வந்து நம்ம ரிலாக்ஸா இருக்க மாதிரி ஒரு இடமே கிடையவே கிடையாது. இந்த படத்தை வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு அந்த அன்னியன்ல மாதிரி ஒரு மல்டிபிள் டிசார்டரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெறி கொண்டு ஒண்ணு நடிச்சிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து டேய் வேண்டாம் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இந்த கதையை வந்து அவர் எப்போ பண்ணியிருக்கணும்னு கேட்டீங்கன்னா காக்கி சட்டைக்கு முன்னாடியோ இல்ல மான் கராத்திக்கு அப்புறமேட்டு இந்த கதையை பண்ணியிருந்தாரு அப்படின்னா வேற லெவல்ல இருக்குடா அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும். துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்றதுக்கு துப்பாக்கியெல்லாம் உனக்கு கிடையாதுடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புடுங்குற லெவல் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த படத்துல பாசிட்டிவ் பார்த்துருக்கு. இவ்வளவு நேரம் பாசிட்டிவா சொன்ன, நெகட்டிவ் தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி சுதீப் அவர் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஐயப்பனும் கோஷியா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. ஜனகணமனை செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலயும் பார்க்கும்போது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இது கேமரா வேலைப்பாடு என்னடா இப்படி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி டமார்டுமின்னு அடிச்சா கேமராவும் அடிவாகும், அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்குற ஒரு படமாவே இருக்கும். ஆனா செம்மையாவே அவர் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ்க்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. சர்க்கார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மலையாளத்துல வந்து ஒருத்தர் கூட்டு வந்தாரு, கிரீஷ் கங்காதரனை. இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பிஸியான ஒருத்தரா இருக்காரு, லோகேஷோட பெட் ஆயிட்டாரு, அவருக்கு தான் இருக்காரு. அதே மாதிரி இப்ப சுதீப்பையும் கூட்டு வந்திருக்காரு, கண்டிப்பா அவருமே பிஸி ஆயிடுவாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போடு மாப்பிள வெறி உண்டு அடி மாப்பிள அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெறியா இருந்துச்சு, பவரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி புஜுமேனோட ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே தொய்வு இல்லாம அவ்வளவு சூப்பராகவே இருந்துச்சு. வித்யூ ஜமால் ஆக்டிங் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபைட் ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க, உண்மையில அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரா வந்து எலிவேஷன் ஷாட்லாம் செம்மையா பண்ணி பிரிச்சுட்டாரு. அப்புறம் சபீர் டான்சிங் ரோஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நீங்க யூனிக்கான ஒரு வில்லனா பாப்பீங்க. அதுவும் ஒரு கை இல்லாம ஒரு சேட்டைகள்லாம் ஒண்ணு பண்ணுவாரு, வேற மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ருக்மணி வசந்த் அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து கரெக்டாவே பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனா, பிர்னால் தாக்கூர் நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க வராத வரைக்கும் நல்லது அப்படின்னே சொல்லிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மைனஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதைக்களம் வந்து எதை நோக்கி போகுது, இதை பேசாம லோகேஷ் ஐடியாலே பண்ணிருக்கலாமே, உள்ள வந்து இது கண்ணுக்கு பதிலாக ட்ரக்ஸ் வந்திருந்தா கூட நல்லா தானே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தடுத்து போற மாதிரி கூட இருந்திருக்கலாம். இப்ப இவர் வந்து ஒரு டிசார்டர்ல இதுல பாதிக்கப்பட்டிருக்காரு, மென்டல் மாதிரி இருக்காரு அப்படின்னா அந்த கோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து அவர் கண் முன்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்க. சந்தான பாரதி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க தாத்தா கேரக்டருக்கு. அப்படி இருக்கும்போது அதை கொஞ்சம் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம்
விஷயத்த வந்து பிளாஷ்பேக்ல ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ இல்ல ஒரு 3 நிமிஷமோ கன்வே பண்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். தேவையில்லாத ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை கன்வே பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன பஸ்ஸுக்குள்ள உட்காந்துருக்காங்க, ஃபயர் ஆகுது, வெடிக்கட்டும்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே கட் பண்ணி கூட்டு வந்து கிளைமேக்ஸ்ல நம்ம பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்திருக்கோம்ல, ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு கொளுத்தி விட்டுருவேன், நீ இப்ப போய் காப்பாத்துறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்னமாடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. இப்ப காலங்காலமா நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணு அம்மாவை கடத்திடுவாங்க, இல்ல வந்து ஹீரோயினை கடத்திடுவாங்க, இதை மாதிரி தம்பியை கடத்திடுவாங்க. அந்த மாதிரி ஹீரோ வந்து வில்லன் வந்து கடத்தி வச்சிருப்பாரு. இவர் தேடி போய் அடிச்சு ஃபைட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட்டு வருவாரு. அது நம்ம காலங்காலமா அறுத்து போன ஒரு கிளைமேக்ஸா இருக்கு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா அதே ஒரு கிளைமேக்ஸா தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு ஃபீல் வர மாதிரி ஒரு எமோஷனான ஒரு சீன் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கும். சிவகார்த்திகேயன் நிறைய வந்து மெனக்கெட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உண்மையா சொல்ல போனா சிவகார்த்திகேயன் சூப்பரா டான்ஸ் ஆடுவார், செம்மையா நடிப்பாரு, வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஹியூமரும் பண்ணுவாரு. அவரை வந்து கரெக்டா வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி பண்ண வேண்டிய படத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பண்ணிட்டாரு. ஒன்னும் இல்லாம இப்போ சூப்பர் ஸ்டாரே இருக்காரு, ஒரு சின்ன டைரக்டரை கூப்பிட்டு வந்து வாப்பா படம் பண்ணலாம் கேட்கும்போது முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு பெரிய டைரக்டர் நம்மகிட்ட இவ்வளவு ஒரு கதை சொல்றாங்க, என்னவா இருந்தாலும் பண்ணிடலாம், போயிட்டு போகுது சாமி கிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு துப்பாக்கி ஒரு கையில கொடுக்குற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து செம்மையாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போக போக இது எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி, முடிப்பாயலா மாட்டாயலா, இது கொழுந்து விட்டு ஹீரோயின் எரிய போது பாத்தீங்கன்னா இவர் வந்து தண்ணியில இருந்து எந்திரிச்சு வந்து போய் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த சீன் அவர் வந்து பக்காவா சூப்பரா பண்ணியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்மேஷன் சீன் வந்து எப்போதுமே நறுக்குன்னு பண்ணிடுறாரு. அந்த சீன் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த வித்யூத் சமாவோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சீன் இருக்கும், அதுவுமே பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்து அனிருத் வந்து துண்டா தனியாவே தெரிவாரு. கூலியில எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல ஒரு தீமு, என்கிட்ட ஒரு தீமு, தக 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 அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். இதுல மதராசி மொகராசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மொகராசிக்கு இவ்வளவுதான் போட முடியும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டு கான்செப்டுக்கு ஓடிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவரால் சுத்தமா வந்து பாடல்களும் எதுவும் பாத்தீங்கன்னா கேட்கவே முடியற மாதிரி இல்ல. நான் கூட நினைச்சேன், நான் இந்த படத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போனது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸை பொறுத்த கியூட்டா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் இருக்கும், நல்லாவே கொண்டு போயிருப்பாரு. அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ப்ளீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. அங்கிருந்து கதை வந்து எதை நோக்கி போகணும் அப்படின்னு மட்டும் கொண்டு போயிருப்பாரு. கஜினியா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், நிறைய படங்கள்ல வந்து செம்மையா பண்ணிருப்பாரு. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறது கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து எந்த சீனுமே சொல்லவே முடியாது. அதெல்லாம் ஓப்பனிங்ல இருந்து டஜக் குஜக்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்ஷனாவே இறங்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து அனிருத்தோட பாடல்கள் வந்து ஓப்பனிங்கே சலம்பலம் வந்துருச்சு. நான் கூட இன்ட்ரோவுக்கு முன்னாடி சலம்பலம் ஒரு லவ் ஃபெயிலியர் வரும் அப்படின்னு மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்ல. எடுத்தோன்னே சிவகார்த்திகேயன் என்ட்ரியே பாத்தீங்கன்னா சலம்பலம் இருந்தா சலம்பிக்கிட்டு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமேட்டு பாடல்கள் அந்த தங்கப்பூவியா இருக்கட்டும், வலீரனா இருக்கட்டும், இன்னொரு ஏதோ ஒரு மெலோடி ஒன்று வருது. எந்த பாடல்னு பாத்தீங்கன்னா நம்மள மனசுல நிக்கிற மாதிரியே இல்லை. அந்த லெவல்ல தான் பாத்தீங்கன்னா பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மதராசியே தான் அவருக்கு வந்து எல்லா சீனுக்கும் பாத்தீங்கன்னா அதே தான் வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டு இருந்தாரு. அதனால வந்து அதுமே நம்மளுக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு இவருக்கான பிஜிஎம் வந்து ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து அந்த அளவு நம்மளுக்கு எடுபடவே இல்லை. அப்படின்னா சரக்கு பத்தலையா அப்படின்ற மாதிரி அனிருத் அவர்கள் அந்த அளவு பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு பார்க்கும்போது ஃபேமிலியோட அந்த படம் போய் பார்த்தோம் அப்படின்னா சண்டையுமா இருக்கு, என்னடா லவ்வும் இல்லை. சிவகார்த்திகேயன் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்காங்க, கிட்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் படமா அப்படின்ற மாதிரி ஒரு சில இது இருக்கும். ஒரு சில பேருக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த படத்தோட ரேட்டிங் என்ன 10க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 மதிப்பெண், பாதிக்கு பாதி கொடுக்கலாம். அந்த பாதியும் பாத்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ், ஒரு சில எலிவேஷன் அதுக்காக தான் கொடுக்குறேன். மிச்சம் 5 நான் எதை இவ்வளவு தூரம் பேசின வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் கம்பேக்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.